அதுல ஒரு ஓட்டுநர் எங்க வந்திருக்கிற எங்க பெற்றோர்களை மிமிக்ரி பண்ண வைக்கிறீங்களான்னு கேட்டாரு. பாருங்க ஒரு கேள்வி. அது எப்படி நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப பண்ண வைக்க போறேன். அந்த வீடியோல ரெக்கார்ட் ஆகும். இந்த கேமராக்கு நேரா இருக்கிறவங்கெல்லாம் லெப்ட்ல எல்லாம் ஏ டீம், இந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் பி டீம். ஏ டீம் எல்லாம் நான் சொல்ற சவுண்ட பண்ணீங்கன்னா ட்ரெயின் அங்கிருந்து வரும், அப்படியே வரும். ஆச்சரியப்படுவீங்க. எல்லாத்திலும் ஒரு நூல் ஏத்துக்கணும். வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு நூல் ஏத்துக்கணும். நீங்க எல்லாம் காரம் சாப்பிட்டா பாருங்க, நல்ல கவனிங்க. ரொம்ப காரம் சாப்பிட்டோம்னா நம்மள அறியாமலேயே ஒரு சவுண்ட் வரும் வாயில இருந்து. என்ன சவுண்டு? குழந்தைங்க நல்லா பண்ணுது, பெரியவங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. நாத்தனாரு, ஓரவத்தி, ஊதுவத்தி, எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தான். பி டீம் எல்லாம் என்ன சவுண்ட் பண்ணணும்னா SHU. ஏ டீம் எல்லாம் SH. இத பாருங்க, நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். ஐதட்டுங்களை இவ்வளவு அழகா பண்றாங்க பாருங்க. ஆனா நிறைய பேர் பண்ணவே இல்லை. SHU பண்ணுங்க. நான் செல்போன் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ நான் ஓரமா உட்காந்து திருட்டுத்தனமா எடுக்கிறது. ஆஃப் பண்ணுங்கலாம், இவங்க தருவாங்க வீடியோ. நான் கையை ஓபன் பண்ண பிறகு ஏ டீம் எல்லாம் இதுக்கு மேல கையை வெடிக்க வராது. இங்க இருந்து கையை க்ளோஸ் பண்ணும்போது பி டீம் எல்லாம் நான் ஸ்பீடு பண்ண இங்க ஸ்பீடா பண்ணணும். எல்லாரும் பண்ணுங்கம்மா, பேச்சு என்னமா வேண்டி கிடக்குது. எல்லாரும் பண்ணுங்க, இன்வால்வ் ஆயிடுங்கம்மா. எல்லாரும் யாரெல்லாம் அடி வயதுல இருந்து பண்றீங்களோ நல்லது. அங்க பாருங்க, கூட்டமா ரவுண்டா டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நிமிர்ந்து திரும்பி உட்காருங்க எல்லாரும். அங்க ஒரு பேச்சு மாநாடு போது பாருங்க, சிறப்பு விருந்தினர் பேசும்போது கவனிக்கணும் சொல்லலாம். அப்பாக்களே அப்படி இருக்கிறீங்களே, கவனிங்க, கவனிங்க. திரும்பி போடுங்க சார். ரெடி, 1 2 3. நல்ல அமைக்கின்னு உட்காருங்க எல்லாம். இருந்து வந்தா தானே வெக்கம், சூடு, சொல்றதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாரும் மறுபடியும் பாருங்க. ரெடி, 1 2 3. கை தட்டிங்க நீங்களே. இதே சவுண்ட இந்த அழகான மைக்ல பண்ணும்போது எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க பாருங்க. இங்க பாருங்க, என்னுடைய சுவாச மண்டலத்துல ஒளி வரும். இதுல பட்டு, இங்க பாருங்க, ஒயரே கிடையாது பாருங்க. இதுல பட்டு போட்டோ வேவ்ஸா மாறி அங்க ஒரு ஆண்டனால போய் ஆம்பிளிஃபை ஆகி வெளியில வரும். இந்த மைக்கை கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனுக்கு கை தட்டுங்க முதல்ல. எத்தனை ஆசிரியர் அந்த விஞ்ஞானியை ரெடி பண்ணிருப்பாங்க, எத்தனை ஸ்பீக்கர்ஸ். அதை ஆபரேட் பண்றதுக்கு ஒரு அண்ணா உட்கார்ந்து பாருங்க, கை தட்டுங்க அவருக்கு எல்லாரும். நீங்க எல்லாம் என்ன சவுண்ட் பண்ணீங்க? நல்லாதான் கை தட்டுங்களேன். எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்க? கை தூக்குங்க. நீங்க கை தட்டினது எனக்கு இல்லம்மா, இந்த உடலுக்கு கை தட்டுங்க, இந்த உடம்புக்கு கை தட்டுங்க. அதுதான் உழைக்குது. என்ன 36 அயல் நாடுகளுக்கு அழைத்து சென்றது இந்த உடல். அப்ப இந்த உடலை நான் மதிக்கணும்ல, இந்த உடம்பை நான் என் நண்பனா மதிக்கணும்ல. அப்பாக்கள் மதிக்கிறதே இல்லையே. உங்க குழந்தைங்க பார்க்குது நண்பர்களே. 21ஆவது ஆண்டு விழாவில் சின்ன குழந்தை இன்னும் 15 வருடம் கழித்து அது காலேஜுக்கு போயிடும், +2 வந்துடும். இந்த சின்ன பிஞ்சு குழந்தை உங்க நடவடிக்கைகளை அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. அழகா டிஎஸ்பி சொல்லிட்டு போனார். அப்ப அந்த உடலை பாதுகாக்கணும்னா உங்க குழந்தைங்க படிப்புலயும் சரி, இந்த கலையிலையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லயும் கிங்கா வரணும்னா நீங்க 2 கிங் எடுத்து வெளியில வைக்கணும். அது எந்த கிங்னு நான் இப்ப சொல்லுவேன். ஒரு ஏரோப்ளேன் நான் மேல டேக் ஆஃப் பண்றேன்னா, உங்களை ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிறேன்னா, என் லங்ஸுக்கு காரணம். கை தட்டுங்க என் லங்ஸுக்கு. எப்படி ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்க. முகம் அஷ்ட கோணலுக்கு மாறும், அவ்வளவு கஷ்டம். ஆனா எனக்கு கலைப்பே வராது பாருங்க. எப்படி ஏரோப்ளேன் மேல கீழே இருந்து இப்படி போய் மேல ஏறி மறைஞ்சு திரும்பி போய் இறங்குதுன்னு பாருங்க, ஒரே தம்ல. ஆச்சரியப்படுவீங்க எல்லாரும்.